பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறை வார்த்தை மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செம்மையாய் பேசினான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மூடின அனுபவத்தில், பிசாசானவன் கட்டி வைத்திருந்த அனுபவத்தில் இருக்கீங்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, பிசாசானவன் கட்டி மூடி வைத்திருந்த எல்லாம் இன்று திறக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, அவன் செவ்வையாய் பேசியதைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையான காரியங்களை நடத்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கொன்னை வாய் உடைய ஒரு மனுஷன், அவன் இயேசு கலிலேயா கடல் அருகே வந்த பொழுது அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் கொன்னை வாயுடையவனாக இருந்து செவிடனாகவும் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவனை கொண்டு வந்து இயேசுவை அவன் மேல் கை வைத்து ஜெபித்து அவனுக்கு சுகம் தரும்படி வேண்டினார்கள். இயேசு ஜனக்கூட்டத்திலிருந்து அவனை தனியே கொண்டு வந்து அவன் மேல் கைகளை வைத்து உமிழ்ந்து அவன் மேல் தொட்டு எப்பத்தா என்று கூறின உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவன் செவ்வையாய் பேசினான். அவனுடைய காதுகள் கேட்கப்பட்டு திறந்தது. அவன் அங்கே ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். சகோதர சகோதரிகளே, அதுபோல இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலையில் எது இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு திறக்கப்படுவாக எப்பத்தா என்று கூறி இன்று உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே மூடின அனுபவத்தில் எல்லாம் இன்று திறக்கப்படுகின்றது. பிசாசுனுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையான காரியங்கள் நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபியுங்கள். அங்கே அவர்கள் இயேசுவிடத்தில் தொட்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவனுக்கு சொன்னபடியினால் ஆண்டவரின் தொடுதலினால் அவன் விடுதலை பெற்றுக்கொண்டான். அதுபோல இன்று இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் உங்களை தொடுகிறது. சகோதரர்களே, அவருடைய தொடுதலின் வல்லமையினால் இன்று நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் உடைய தொடுதலின் அசைவினால் தகப்பனே திறக்கப்பட போகிறார்கள். தகப்பனே, எப்பத்தாகுரிய அந்த அபிஷேகத்தை பெற்று அவர்களுக்கு மூடப்பட்ட எல்லாம் திறக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.